DNA. There's a feeling in the air, excitement all around. People come from everywhere. Today's the day, so stand up and shout. GGO, you got to play to win. GGO, let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. GGO, you got to play to win. GGO. Özet. Isaac yıllardır GGO futbol oynamıyordu. Ta ki kazayla babasının yolladığı yeni oyuncuyu bulana kadar. Sahalara dönmeye ve bu gizemli futbolcunun yeteneklerini öğrenmeye karar verdi. Herkes şaşırdı. Bu oyuncunun inanılmaz bir hızı ve becerisi vardı. Normal bir oyuncudan çok daha iyiydi. Mit adındaki bu gizemli oyuncunun sırrı neydi? Bölüm 2. Sorumluluk. பால் எங்க போச்சு? என்னடா வாயை பொளந்துக்கிட்டு நிக்கிறீங்க? சீக்கிரமா அவனை பிளாக் பண்ணுங்க. ஹலோ, நான் டைட்டன், இந்த டீமோட ஒரு பிளேயர். கோல் கீப்பர் பேரு ஸ்டான். அவன் தான் ப்ரோஸ், என்னோட சீனியர். இவன் தான் நம்ம ஸ்டைகர் சேட்டலைட். என் பேரு மித். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஹாய் மேத், ரொம்ப சந்தோஷம். நம்பர் 10 லேசரை கொஞ்சம் பாரு, அவர் ரொம்ப வேகமானவன். ரொம்ப வேகமா ஓடுற. ரொம்ப நன்றி. ரொம்ப பிரமாதமா விளையாடுன, ஆனா தப்பான திசையில கிக் பண்ணிட்ட. ஒரே நேரத்துல பல ஆங்கிள் ஷூட் பண்றது என்னோட பழக்கம். கேம்னு வந்துட்டா முன்னப்பன பார்க்க கூடாது, பூந்து விளையாடணும். அந்த மித் முன்னேறி வந்துகிட்டே இருக்கான். அவனுக்கு பாலே கிடைக்கலையே. அவன் அதை விட்டு வைக்கிறான் போல இருக்கு. ஓகே மித், நீ பால சேஸ் பண்ணு, அவனை கவர் பண்ணு, அவங்கள ஸ்கோர் பண்ண விடாத. ரிலாக்ஸ். நான் என்னோட டீம்மேட் கூட தான் போய்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா அவன் எனக்கு பாலை பாஸ் பண்ணுவான். அப்படிதான் விளையாடி டைட்டன். பால் அந்த பக்கம் எடுத்துட்டு போ. உன்னால கண்டிப்பா கோல் அடிக்க முடியும் சேட்டலைட். ஓகே, இப்ப நீ ஹிட் பண்ணு. கோல். நம்ம ஒரு கோல் அடிச்சிட்டோம். பிளேயர்ஸ் எல்லாரும் கலக்கிட்டாங்க. நான் தான் அப்பவே சொன்னல, அவசரப்படாத. ஆனா நீ இப்ப ஒரு புது பிளேயரை தேடி போக வேண்டியிருக்கும். நான் அதெல்லாம் செய்யவே மாட்டேன். நீ செஞ்சுதான் ஆகணும். இப்ப அதை தவிர உனக்கு வேற சாய்ஸும் இல்ல. சரி சரி, என்ன கொஞ்சம் தனியா விடு, தொந்தரவு பண்ணாத. யார் என்ன அடிச்சது? நீ கொடுத்த வாக்கு காப்பாத்தாம போறியே. குடு. சரி சரி, ஓகே ஓகே. நான் அவனை பார்த்துட்டேன்.
சரி நம்ம போலாம். ஜிஜிஓ ஃபுட்பால்ல ரொம்ப திறமசாலியான பிளேயர்ஸ் ஒரு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இந்த உலகத்தையே கைக்குள்ள வச்சிருப்பாங்க. எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நீங்க பிரமாதமா பண்றீங்கப்பா. ஆமாப்பா, இத நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாரு. ஆனா நீ அடுத்த தடவை பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். ம், ம், ம். ஆ. ஓ. ஜிஜிஓ ஃபுட்பால் அறிமுகமாகி 3 மாசம் தான் ஆகுது. அது எங்கெல்லாம் ஃபேமஸ்னா சைனா, இங்கிலாந்து, பிரேசில், பிரான்ஸ், இட்டலி, ஜப்பான், ஜெர்மனி, இன்னும் நூற்றுக்கணக்கான நாடுகள். இந்த உலகத்துல இருக்கிற பல நாடுகளுக்கு ஜிஜிஓ ஃபுட்பால் கேம் ரொம்பவே பரவ ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாருமே இந்த கேமை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிடுச்சு. பிரமாதம்ப்பா, என்னால இதை நம்பவே முடியல. நீங்க கண்டுபிடிச்ச இந்த ஜிஜிஓ கேம ஒட்டுமொத்த உலகமும் பாக்குது. பாருப்பா, நான் நாளைக்கு ஜெர்மனிக்கு போறேன் ஜிஜிஓக்காக. நீங்க எப்ப திரும்ப வருவீங்க? கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி வந்துருவேன். ஹலோ, ஹாய் டாட். நான் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஓ சரி. சோ ஹே ஐசக், உன்னதான் இங்க வா. நாங்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம். நம்ம ஜிஜிஓ நேஷனல் டோர்னமெண்ட்ல கலந்துக்கலாமா? ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா 32 ஃபுட்பால் ரீஜன்ஸ் இந்த கண்ட்ரில இருக்கு. நேஷனல் டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும்னா நம்ம ரீஜனல்ஸ்ல குவாலிஃபைட் ஆகணும். ஒரு ரீஜன்ல ஒரே ஒரு டீமை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க மட்டும்தான் இந்த டோர்னமெண்ட்டுக்கு போக முடியும். நம்ம எப்படியாவது ரீஜனல்ஸ்ல ஜெயிச்சு ஆகணும். அப்பதான் நமக்கு டோர்னமெண்ட்ல ஒரு இடம் கிடைக்கும். ஆமா, சரியா சொன்ன. ஒவ்வொரு ரீஜனலும் சேனல் சிஸ்டம்ல வேலை செய்யுது. அதாவது எந்த டீம் லாஸ்ட்ல ஜெயிக்குதோ அவங்க அடுத்த 3 நாள்ல ஒரு ரீஜனல் சேலஞ்ச ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சீக்கிரம் போலாம். எனக்கு புரியுது, நீங்க இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா காலிங்க என்ன பண்றான் அத முதல்ல சொல்லுங்க. உன்னோட டீம் மேனேஜரா நான் தான் இருக்கணும்னு கால் தான் நீங்க இன்வைட் பண்ணிருக்கான். தாராளமா நீ அதை ஏத்துக்கோ. நீங்க எல்லாரும் ரொம்ப அலட்சியமா இருக்காதீங்க. ஒரு டீம் மேனேஜர் இல்லாம உங்களால ஸ்மார்ட்டா ப்ளே பண்ண முடியாது. அழகாவும் துடிப்பாவும் இருக்க முடியாது. சொல்ல போனா உங்களால கேம்ல ஜெயிக்கவே முடியாது. ஹேய், ஆக்சுவலி கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்க்கு யாரையாவது ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவ சமையல் விஷயத்துல கொஞ்சம் கில்லாடி. சோ நம்ம ஏதாவது ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டோம்னா அவ நமக்கு உதவியா இருப்பா. என்ன பத்தி என்ன சொன்ன? இல்ல நாங்க ஒண்ணு சொல்லலையே. ஆமா, இப்ப நீங்க என்ன பேசிக்கிட்டீங்க? நீங்க ரெடியா? கண்டிப்பா கேம்ல கலந்துக்கிறோம். சரி, ஓகே, நானும் விளையாட தயாரா இருக்கேன். அப்படின்னா நாம ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டோம். தட்டி தூக்க வேண்டியதா? அது நான் ஒரு சப்போர்ட்டரா இருப்பேன், பிளேயரா இருக்க மாட்டேன். இல்ல, நீ கண்டிப்பா எங்க கூட விளையாடியே ஆகணும். நீயும் மித்து இல்லாம நாங்க ஜெயிக்கவே முடியாது. நீயும் மித்தும் நானும் சேட்டலைட்டும் அப்பதான் டபுள் பவரா இருக்கும். நம்ம கண்டிப்பா நேஷனல்ஸ்ல ஜெயிக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஜிஜிஓ வேர்ல்ட் டோர்னமெண்ட்டுக்கு போயிடலாம். சாம்பியன்ஸா ஜெயிச்சுட்டு தான் நம்ம திரும்ப வருவோம். வேர்ல்ட் சாம்பியன் ஆக முடியும்னு சொல்றியா?
ஆகணும் தான் நம்ம இவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாத கேள்வி கேட்காத. கைஸ் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நேத்து நான் மித்தோட கொஞ்சம் விளையாடி பார்த்தேன். அவளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது என்னால முடியல. கிரவுண்ட்ல விளையாட விட்டாதான் பவர் தெரியும். ஒரு தடவை ஒரு மினி கேம் விளையாடி பார்க்கலாமா? ஒருவேளை அவன் ஒரு லேட்டஸ்ட் டிசைனா கூட இருக்கலாம். அவன் திறமைகள் என்னன்னு பாத்தியா? அப்பா அது எனக்கு அனுப்பி வைக்கல, பாக் அங்கிளுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அங்கிள் பாகா அவரு ரொம்ப வயசானவராச்சே. இந்த வயசுல கூடவா ஜிஜிஓ ஃபுட்பால் விளையாடுறாரு? நம்பவே முடியலையே. யங்ஸ்டர் ஆயிடுவார் போல இருக்கு. அவர் விளையாட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் விளையாடலாம்னு முடிவு பண்ணேன். சரி, இப்ப யார் அனுப்பி வச்சாங்கங்கிறது பிரச்சனை இல்ல. மொத்தத்துல கிட்ட நமக்கு கிடைச்சிருச்சுல, நம்ம ஜெயிச்சிடலாம். சரி ஓகே, நீங்க எல்லாரும் போய் ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்ன வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். கடைசியா அவன் நம்ம டீம்ல ஜாயின் பண்ணனாது சொன்னானே. இந்த ஜேஜிஓ ஃபுட்பால் கேமை உருவாக்குனதே அவனோட அப்பா தான். ஆனா அவரு வீட்டை விட்டு போய் என்னையோட 2 வருஷம் ஆகுது. அதனாலதான் இவன் அந்த கேம்ல ஆர்வம் இல்லாம இருக்கான். ஹே, அவனோட விளையாட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா, நான் நேத்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிருக்கேன். அவனோட பேரு ஐசாக். அவன் கால்மனோட ஒரே பையன். கால்மேனா? இந்த கேமை கண்டுபிடிச்ச டிசைனரை சொல்றியா? ஆமா, அவரே தான். ஐசாக் விளையாட்டு விஷயத்துல கில்லாடியா இருப்பான் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ஜிஜிஓ ஃபுட்பால் விளையாடி 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவன் அதை விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி அதிபயங்கர பிளேயரா இருந்தான். அவ்வளவு கில்லாடியான பிளேயரா இருந்தவன் அவன் ஏன் விளையாட்டு விட்டுட்டான்? அதை பத்தி நிறைய விஷயங்களை நான் ஆன்லைன்ல தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதுக்கான காரணங்கள் எதுவும் நம்புற மாதிரியே இல்ல. ஆனா ஒரு விஷயம் உறுதியா சொல்றேன், அவனுக்கு மித்தோட திறமை என்னன்னு தெரியல போல இருக்கு. இது வரைக்கும் அந்த கிளிப்பிங்க நான் ஒரு தடவைக்கு 10 தடவை பார்த்துட்டேன். ஐசாக்கோட ஜிஜிஓ ஃபுட்பாலர்ஸ் மத்த பிளேயர்ஸை விட ரொம்ப டிஃபரெண்டா இருக்காங்க. இது வரைக்கும் அப்படி பார்த்ததே இல்ல. ரொம்ப சரியா சொன்ன. அவங்கள மாதிரி ஷூட்டிங் ஸ்கில்ஸ் இருக்க பிளேயர்ஸ் நான் இது வரைக்கும் எந்த டீம்லயும் பார்த்ததே இல்ல. உண்மையா தான் சொல்றேன். அத சாதாரணமா நினைச்சிடாத. அத சூப்பர் ஸ்கில்னு கூட சொல்லலாம். மித் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிளேயர். அவன் பவர் சோர்ஸா இருக்கான். அப்படின்னா அவன் ஃபுட்பால் கோர்ட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான்னா அவன் கிட்ட இருந்து அந்த பாலை வேற யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. அப்படி ஒரு ஸ்ட்ராங் பொட்டென்ஷியல் பர்சன் அவன். ஒட்டு மொத்த பவரும் அவன் கிட்ட தான் இருக்கு. முதல் தடவை அவனோட பவர் அவன் யூஸ் பண்ண போறான் போல இருக்கு. கூடிய சீக்கிரம் ஐசாக் மித்தோட பொட்டென்ஷியலை தெரிஞ்சுக்குவான் போல இருக்கு. அப்படின்னா நீ நேத்து கலை இறங்கி அவன் கூட விளையாடி இருக்கலாம்ல. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. அவன் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவனே என்ன தேடி வருவான் பாரு. நான் ஏற்கனவே என்னோட டிக்கெட்டை வாங்கிட்டேன். திரும்ப ஜெர்மனிக்கு போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் இங்கதான் இருக்க விரும்புறேன். நான் உனக்கு இன்னொரு டிக்கெட் வாங்கியிருக்கேன். 4 நாள் கழிச்சு தான் அந்த டிக்கெட்டை நீ யூஸ் பண்ண முடியும். அது ஜிஜிஓ டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம். நீ போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் என் கூட இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா ஐசாக் சேலஞ்சை ஏத்துக்கிட்டு வந்துருவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த பிளேயர் எப்படி விளையாடுறான்னு பார்க்க எனக்கும் ஆசையா தான் இருக்கு. உங்களுக்காக ஒரு புது ப்ராடக்ட்ட கொண்டு வந்திருக்கோம். ஏய், நான் பண்றது எல்லாமே அவ்வளவு மோசமாவா இருக்கு? போன தடவை நீங்க கண்டுபிடிச்சேன்னு சொல்லி ஒண்ணு கொடுத்தீங்களே, அதை சாப்பிட்டு நான் 2 நாள் எழுந்துக்கல. உங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வேற யாரையாவது பாருங்க. அப்படி சொல்லு. இந்த தடவை இது சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பாரு. நம்பிக்கையா சாப்பிடலாம். இத நான் ரொம்ப ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். இந்த பண்ணு வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டு பாரு. ஒவ்வொன்னா சாப்பிட்டு பாரு. அதுல ஃபேவரட்டா 3 செலக்ட் பண்ணு. அப்புறம் இது எல்லாமே டெம்ப்ளேட்ஸ். சாப்பிட்டுட்டே இரு, நான் இப்ப வந்துடுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உன்னோட அப்பா எனக்கு ஒரு பாக்ஸ் அனுப்புனாரு. அதை இங்க நான் வாங்கி வச்சிருக்கேன். அப்பா அனுப்பி வச்சாரா? ஆனா அவர் எனக்கு ஃபோன் பண்ணலையே. என்கிட்ட அத பத்தி எதுவும் சொல்லலையே. இல்ல, அவர் கால் பண்ணல. அவர் மெயில் கூட அனுப்பலையா? என்னோட கம்ப்யூட்டர்ல ஏதோ ப்ராப்ளம். அது சரியா வேலை செய்யல. நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா இங்க வந்து பாத்துக்கோ. நான் அங்க வரணும்னு அவசியமே இல்ல. உங்க கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. நான் இங்க இருந்து அதை சரி பண்றேன். சரி, எனக்கு நீ கொஞ்சம் டைம் கொடு. சீக்கிரம். ஹே, கொஞ்சம் பொறுமையாயிர. ஆன் பண்றேன்.
எனக்கு தெரியும் 3 நாள் முன்னாடியே உங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு பாருங்க. இன்பால் இங்க பாரு, எனக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுறது ரொம்ப முக்கியமான விஷயம். உனக்கு தெரியும்ல, ஜிஜிஓ ஃபுட்பால் பிளேயர்ஸோட நான் ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரிசர்ச் பண்ணும்போது திடீர்னு டாக்டர் ஜிஜிஓ காணாம போயிட்டாரு. அவருக்கு என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியல, என்னால அவர் கண்டுபிடிக்க முடியல. இப்ப அதை பத்தி தான் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். வேர்ல்டு ஜிஜிஓ அசோசியேஷனுக்கும் நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. வேர்ல்டு ஜிஜிஓட செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப டைட்டா இருக்கு. யாராலையுமே அதை உடைச்சுக்கிட்டு உள்ள போக முடியாது. இப்ப இந்த ஜிஜிஓ டீம் கோர்ட்டுக்குள்ள போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அததான் இப்ப நான் உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஒரு பிராண்ட் நியூ ஜிஜிஓ ஃபுட்பால் பிளேயரும் உனக்கு நான் அனுப்பி வச்சிருக்கேன். பெஸ்ட் ஜிஜிஓ கண்ட்ரோலர் அங்க இருக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும். அவனை விளையாட சொல்லு. வேர்ல்டு டோர்னமெண்ட்ல அவனை என்ட்ரி ஆக சொல்லு. அந்த வழியா தான் நம்மளுடைய தேடலுக்கு ஒரு முடிவு வரும். ஜிஜிஓ அசோசியேஷன்ல யாரு சதி பண்ணிருக்காங்கன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஐசக் கிட்ட சொல்லி விளையாட சொல்லு. எனக்கு தெரியும் அவன் ஒரு டேலண்டட் பிளேயர். இந்த மாதிரி விஷயத்தை இமோஷனலா ஹேண்டில் பண்றான். ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்றதுக்கு அவனுக்கு அனுபவம் இல்ல. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கூடிய சீக்கிரம் அவனே தயாராயிடுவான். இது ரொம்ப முக்கியமான விஷயம் பால். எனக்கு இப்போ உன்னுடைய உதவி ரொம்பவே தேவைப்படுது. இப்ப அதை நாம செஞ்சே ஆகணும். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒண்ணு மட்டும்தான் என்னால நம்ப முடியும். சோ இத சீக்கிரட்டா வச்சுக்க. நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்தை யாருக்கிட்டையும் தப்பி தவறி கூட சொல்லிடாத. ரொம்ப ஜாக்கிரதையா இரு. இது நமக்குள்ள மட்டும் சீக்கிரட்டா இருக்கணும். மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். நோ டாட், நீங்க ஏன் என்ன நம்ப மாட்டீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்றீங்க, ஆனா அந்த நேரத்துல ஏன் கிட்ட உதவி கேட்க மாட்டீங்க? மிஸ்டர் ஐசக், உங்க டாட் இப்ப ரொம்ப பிஸியா இருக்காரு. நீங்க அவருக்கு மெசேஜ் அனுப்பிடுங்க. என்ன விஷயம்? எதுக்கு என்ன அர்ஜென்ட்டா வர சொன்ன? நாங்க எவ்வளவு பிஸியா இருப்போம் உனக்கு தெரியும்ல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுது. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? நான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இத நீ அவர்கிட்டயே சொல்ல வேண்டியது தானே? இதெல்லாம் உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா? நான் அந்த அளவுக்கு மெச்சூர் இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு, ஆனா என்னால முடியும். முதல்ல கொஞ்சம் பொறுமையா பேசு. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தேன் கவுத்தோன்னு பேசக்கூடாது. உனக்கு மெச்சூரிட்டி இல்ல, அதனால பிரச்சனை ஆயிடும். அவருக்கு ஹெல்ப் பண்ண என்னால மட்டும்தான் முடியும். எனக்கு ஜிஜிஏ ஃபுட்பால் ஸ்கில்ஸ பத்தி நல்லாவே தெரியும். நான் நினைச்சேன்னா வேர்ல்ட் டோர்னமெண்ட்லயே என்டர் ஆக முடியும். அதோட 2வது விஷயம், நான் அவரோட புள்ள. என்னை விட நம்பிக்கையான அசிஸ்டன்ட் அவருக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க. ஒழுங்கா அந்த ஜிஜிஓ கிட்ட என் கிட்ட கொடுத்துரு. அதை மறந்துருங்க. அதை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதை யாரையும் நான் தொட கூட விட மாட்டேன். நான் வாக்கு கூட கொடுக்கறேன். நான் அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறேன். வேர்ல்ட் சாம்பியன் ஆகி காட்டுறேன். சோ நம்ம கரெக்டா பிளான் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். நீங்க ரெடியா? ஹே ஐசக், நீ வந்துட்டியா? ஓகே, நான் உங்க கூட சேர்ந்து விளையாடுறேன். வாவ், இது அட்டகாசம். என்ன திடீர்னு இவனோட மைண்ட மாத்திக்கிட்டா என்னாச்சு? ஒரு சில பேருக்கு நான் யாருன்னு நிரூபிச்சு காட்டணும். ஜிஜிஏ வேர்ல்ட் டோர்னமெண்ட்ல என்டர் ஆகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னு காட்டணும். வேர்ல்ட் சாம்பியன் ஆயிடுவேன். யாருக்கு நிரூபிக்கணும்? இப்ப அது முக்கியம் இல்ல. ஹேய், என்னோட பேர் ஐசக். என்னோட பேரு மித், பொசிஷன் ஃபார்வர்ட். இனிமே நம்ம 2 பேர் தான் பார்ட்னர்ஸ், ஓகேவா? நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். அவர் உன்னை உருவாக்குனதுக்கு அப்புறம் உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா? மிஸ்டர் கால்மேனை பத்தி கேக்குறீங்க? ஆமா, நான் அவரோட பையன். அவர் உன்னை உருவாக்குனதுக்கு அப்புறம் ஏதாவது உன்கிட்ட சொல்லிருக்காரான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இல்ல, ஆனா எனக்கு உன்ன அடையாளம் தெரியும். தெரியுமா? அவர் டெஸ்க் முழுக்க உன்னோட போட்டோ தான் இருந்துச்சு. அதாவது உங்க அப்பாவோட டெஸ்க்ல. அவர் எப்பவாவது என்ன பத்தி பேசிருக்காரா? அந்த நேரத்துல அவர் ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. அதுக்கு என்ன காரணம்னா, உன் பர்த்டே அன்னைக்கு அவரால் உன் கூட இருக்க முடியல. ஓகே மித், நாம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். நம்மளோட டீம் ஜிஜிஏ வேர்ல்ட் டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும். ரொம்ப சீரியஸான விஷயத்தை செய்ய போறோம். கண்டிப்பா செய்யலாம். ரொம்ப சந்தோஷம்.
ம் 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 உங்க டேட்டாஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. காம்படிஷன்ல என்டர் ஆகணும் அப்படின்னா உடனே உங்க ஜிஜிஓ கார்டை இன்சர்ட் பண்ணுங்க. கேள் நம்ம சாம்பியன் கார்டு எடுத்து யூஸ் பண்ணு. ம் சரி. கேப்டன் ஷானா அவங்க யாருன்னே தெரியாதே. இவங்க ரொம்ப சக்திசாலியா இருப்பாங்க போல இருக்கே. நம்ம வேற ஏதாவது டீம் பார்க்கலாமா? வேண்டாம், எங்க பார்த்தாலும் ஸ்ட்ராங் டீம் இருப்பாங்க, அதுக்காக ஒளிய கூடாது. நிஜமாவா? எதிரி யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நாம நேருக்கு நேரா மோதி பழகணும். ஜிஜிஓ நேஷனல் ஃபுட்பால் டோர்னமெண்ட்ல நீங்க வெற்றிகரமா என்டர் ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள். உங்க மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் 3 PM.